அப்படியே ஒரு மனத்தை சிதவி செய்து வல்வழக்கிட்டு ஆட்கொண்டவனை கொண்டே இருமனத்தை கொண்டருளி பணிகொண்ட வல்லாளன் எல்லாம் உய்ய பெருமன சீர்திரு தொண்ட தொகை விரித்த பேரருளின் பெருமாள் திருமண கோல பெருமாள் மறைப்பெருமாள் எமது குலதெய்வமாமாள். சிவஞான சுவாமிகள் தன்னுடைய திருவாயினால குலதெய்வம்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, அந்த வரலாற்றை பதிவு பண்ணணுங்கிறதுக்காக சாஸ்திர ஆசிரியர் இப்படிலாம் பண்ணாங்க. அதுக்கு திருமுறை ஒரு பெரிய கருவூலமாக இருந்தது, சில வரலாற்று செய்திகளை பதிவு செய்வதற்கு. அப்போ திருமுறையுடைய அமைப்பு இசையினால் வந்த ஒரு அமைப்பு, இலக்கியத்திற்காக வந்த அமைப்பு, வரலாற்று செய்தியை வந்த அமைப்பு, இன்னும் நிறைய சொல்லிட்டுக்கலாம். வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக நிறைய சமுதாயத்திற்கு செய்திகள் தந்தது திருமுறை. இன்னைக்கு குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் ஒரு +2 படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரேப்பா எவ்வளோ ஒரு பெரிய பதட்டமாக இருக்குது. குழந்தைக்கு சொல்ல, குழந்தையோட அம்மா அப்பாவுக்கு இல்லைங்களா? குழந்தையோட அம்மா அப்பாவுக்கு உண்மையில சார், இங்கே கோயம்புத்தூர், தஞ்சாவூர் எப்படின்னு தெரியலையா, கோயம்புத்தூர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தெருவே அமைதியாக இருக்குது. என்னன்னு கேட்டால், அந்த தெருவில் 2 பிள்ளைகள் ஹையர் செகண்டரி படிக்கும், கேபிள்லாம் கட்டு, ஊரடங்கு உத்தரவு போட்ட மாதிரி இருக்கு. பிள்ளைங்களுக்கு அவ்வளோ டென்ஷன், அம்மா அப்பாவுக்கு அதை விட டென்ஷன் ஒருத்தருக்கு யாருக்கு தெரியுமா? அந்த பள்ளிக்கூடத்து ஆசிரியர். அதில் ஒரு ஆசிரியரில் என் உண்மையிலே சொன்னேன், சார் அந்த அம்மா அப்பாவுக்காக அந்த ஒரு பையனுக்கு சார், அல்ல 2 பிள்ளைகளுக்கு தான், எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் டென்ஷன் சார் அப்படின்னு. அவ்வளோ டென்ஷன் இல்லைங்களா? ஆனால் என்ன சொல்கிறேன் குழந்தைகள்கிட்ட, காலையில் சீக்கிரம் இருந்துச்சு படிதாக்குங்க, இந்த 2 வருஷம் தாக்குங்க, இப்போ தூங்காத, தூங்கினா போச்சு, நான் இப்போ படிச்சது, அப்புறம் அப்படியே நீ போய் டாலர் போட்டலாம் சொல்லி வைக்கிறது தானே, அப்புறம் வருது பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு இல்லைங்களா? அப்போ முதல்ல குழந்தைகளுக்கு என்ன சொல்லணும், தூங்கி பண்ணாதடா கண்ணு அப்படின்னு சொல்கிறோமா? திருவாசகம் சொல்லிடுச்சு, கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்கார். அதான செய்தி. அது குழந்தைகளுக்கு முன்னில் எல்லாத்துக்கும் பின்னாடி பாட்டு எழுதுறான், பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். அந்த பாட்டாவது சொல்லலாம்ல நீங்கள். படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் இல்லைங்களா? இதுக்கெல்லாம் மூலம் எங்க தெரியுமில்ல? தூங்காதே தம்பி தூங்க. பாருங்க, அவங்க இப்பதான் எடுத்தாங்க, அதை சொல்லுங்க சார். இப்ப என்ன சிக்கலா போனா, இதெல்லாம் மனசுல சொல்லவில்லை எங்களுக்கு கேட்க போறாருங்க. ஆனா உங்களுக்கு சொன்னாங்கன்னு தெரியல, ஐயா அருமையா சினிமா பாட்டுலையும் பண்ணலாம் எடுத்து சொல்லுவாப்ல. எங்க சொன்னாப்ல எனக்கு தெரியல, சொன்னாப்லையா? அந்த தூங்காதே தம்பி தூங்காதே பாட்டுக்கெல்லாம் மூலம் எங்க இருந்து தெரியுமில்ல? திருவாசகம். வெள்ளி திறனகையா இன்னம் புலர்ந்தென்றோ என்ன கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ என்னைக்குழு உள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காது. இது ஒன்று போதுமே. இன்னைக்கு உலகத்துல வெற்றியாளர்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கங்க, ஒரு எந்த துறையில வேணாலும் இருக்கட்டும், அவங்கள்ட்ட உங்களுடைய வெற்றி பற்றி சொல்லுங்கன்னு பேட்டி கேளுங்க. யாரும் சொல்லியிருக்காங்களா பாருங்க, நான் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் தூங்குவேன், அதனால நான் வெற்றி வந்து எனக்கு என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க, 6 மணி நேரம் தூங்குவேன், 5 மணி நேரம் தூங்குவேன்னு தான் பேசுகிறேன். நீங்கள் யாராவது நோபல் பரிசு பெற்ற ஒருத்தரை பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாழ்க்கையில் நான் நல்லா தூங்குவோம் சார், அதனால் நான் பேட்டி ஆகிட்டேன்னு சொன்னேன். இல்லை, முதல்ல அவங்க இழந்தது எதுனாங்க? தூக்கத்தை தான். அதனால தான் நம்முடைய விரதங்களையும் என்ன சொல்லி வச்சாங்கன்னா, உணவை மட்டும் இல்லை உறக்கத்தையும் வெல்ல வேண்டும் நாங்கள் விரதத்தில். ஏன்னா உறக்கத்தை வெல்வது அவ்வளோ எளிதில்லை. அதனால் இப்போ கூட பாருங்க, பின்னாடி சில பேர் என்ன நிலைமையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, நான் சொல்கிறேன். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, சார் நீங்களே சொன்னீங்க அது வெல்வது கடினம், உங்களுக்கு தெரியாது இல்லை அப்படிங்க. வள்ளலாறு சொல்லுவாங்க, உறங்குவித்தால் உறங்குகின்றேன். வள்ளலாறு என்ன சொல்றாரு, அருமையான ஒரு செய்தி சொல்றாரு. செய்தி எல்லாம் திருமுறை தான். என்ன சொல்றேன்னா, அதுவும் திருமுறை கொடுத்தது தான். பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் படிகின்றேன், படியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன்னு சொல்றாரு. ஆட்டுவித்தால் பாடுகின்றேன், இப்ப நீ என்னை பாட வச்சே நான் பாடுறேன், நானாவா பாடுறேன், நல்லா இல்லை, சரி. பணிவித்தால் பணிகின்றேங்கிற ஒரு பணிவு வர்றதுக்கும் பெருமாள் உங்களுடைய திருவருள் வேணும். பதியே என்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன். ஒரு கோயிலுக்கு வரணும்னா அதுக்கும் கொடுத்து வைக்கணுங்களா? நான் நினைக்கிறோம் உடனே போயிட முடியுதா? அதனால குலைவித்தால் குலைகின்றேன். மனசுல ஒரு குலைவு வரணும்னா அதுவும் இதெல்லாம் பெரியவங்களுக்கு. அடுத்து என்ன மாதிரி ஆட்டுக்காக அடுத்து வரையும் போட்டேன். குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன்.
நீங்கள் இன்னைக்கு மத்தியானம் என்ன லஞ்சுங்கிறது சுவாமி முடிவு பண்ணிட்டான். பண்ணது மட்டும் இல்லை, அவன் ஊட்டி விடுறாங்கிறார். ஏன்னா நீங்கள் சில நேரம் பாருங்கள், லஞ்ச் எல்லாம் ரெடியாக இருக்கும், ஏதோ ஒரு வேலை வந்து சாப்பிட முடியலன்னு ஆகிட்டோம். ஏதோ ஒரு வேலை இயல்பாக இங்கே எல்லாத்துக்கும் சனிக்கிழமை பொதுவாக வாரத்தில் 5 நாள் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். காலையில் பிள்ளைகளுக்கு மோட்டாப்பால் போட்டு அனுப்பிச்சி விட்றோம். அது ஏதோ பள்ளிக்கூடத்தில் வந்து எனக்கு வந்து சாப்பிடலையான்னு தெரில. நம்ம வேலைக்கு காலையில் இப்போ பெண்களும் 10 நேரம் வேலைக்கு ஓடுறோம். வீட்டில் அவர் கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறாரு. அப்புறம் ராத்திரி 6 மணிக்கு வருது, 9 மணிக்கு வருது, முடியல. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா வீட்டில் லஞ்சு கொஞ்சம் எல்லாருமா ஒன்றா உட்காந்து பிள்ளைகளோட சேர்ந்து அவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து எடுத்து தாய்மார் அப்படி தானேங்கம்மா இல்லை அதுவும் கிடையாது சொல்லப்பட்டு அப்படிலாம் கிடையாதுங்க மாதிரி அது இவன் முடிக்க பார்த்தா அதெல்லாம் ஸ்விக்கிக்காரன் என்ன போடுறாங்க அதான் சரி அப்படி மாதிரியே இருக்கு. அதுதான் அப்போ அங்கே அன்னைக்கு உட்கார்ந்து எல்லாரும் ஒன்றா சாப்பிடலாம் அப்படின்னு இப்போ குறித்த ஊனை சொல்லிட்டார் வச்சாச்சு. இப்போ வந்து ஏதோ கிடையாது அவர் ஃபோன் பண்ணுறான்னு வச்சுங்களேன், சார் ஒரு அரை மணி நேரம் வர முடியுமா அப்படின்றது. பொது அப்படிலாம் கூப்பிட மாட்டார், ஏதோ கூப்பிட்றாரு, ஏதோ ஒரு அவசரம், நீங்களாம் சாப்பிடுங்க தான் வரேன், ஐயா என்னன்னு கேட்டு வரேன் அப்படின்ட்டு வரோம். இங்கே வந்தோடனே அவர் ஏதோ ஒரு சொல்ல ஒரு சின்ன பண்ணி நாளைக்கு நல்ல விஷயம் ஐயா வராங்க, கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு ஏற்பாடு பண்ணணும், கொஞ்சம் போயிடலாமா, சரி ரைட்டு வாங்க ஒரு அரை மணி நேரம் தான் அப்படின்னு சரி முடிச்சு 2 மணிக்கு வீட்டு போயிடலான்னு வந்தோம். இங்கே வந்து பார்த்தா அப்புறம் மைக் செட்டுக்காரர் வரல, அப்புறம் அவரை கூப்பிட்டு அது என்ன கடைசியில் மணி 5 ஆகி போச்சு. நீங்கள் 5 மணிக்கு போனால் அதுக்கப்புறம் லஞ்சு அது போச்சு. அப்போ என்னாச்சு பாருங்க, இது ரொம்ப யதார்த்தமாக நடக்கூடியது. வீட்டில் குறித்த ஊனை சுவாமி ஊட்டி விடலைன்னு அர்த்தம். இழந்து போகாத வாழ்வை ஈய முத்த ஐயனார் கைவேல் வழங்கு நல் ஊன் உண்ணும் போதும் மால் விளையாட்டின் போதும் வழங்குற போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சு அடக்கும் போதும் சொல்லி குணத்தோடைய காக்க திடமுடன் மயிலும் காக்க சண்முகேஸ்வரர் சொல்ல வழங்கு நல் ஊன் உண்ணும் போதுங்கிறார். சுவாமி கூட இருக்கிறாங்க, அவன் கூட இருந்தால் தான் இறங்குமா சார், இல்லைன்னா இல்லையா. ஆனால் அதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்ல குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன். அது ரொம்ப யதார்த்தம். அது நீங்கள் கொஞ்சம் அதாவது உடல் நலம் சரியில்லைன்னா தூக்கம் வராது, கை வலிக்குது கால் வலிக்குது தூங்கலை, மனசு ஏதோ ஒரு கவலையில் இருந்ததுன்னா சென்னை இருந்தோம் சார் அப்படிங்கிற காரணம் என்னென்னா ஏதோ ஒரு மனசில் ஏதோ ஒரு இல்லைங்களா. இது ரெண்டும் நல்லா இருந்தாலும் எல்லாரும் தூக்கம் வரல. அது கொஞ்சம் வயசானவங்க ஆனால் கொஞ்சம் புது தூக்கம் இருக்கும். ஏன் தூக்கம் வரல, நேற்று என்ன உங்களுக்கு இங்கே காற்று இல்லைன்னா ஐயோ நல்ல காற்று இருந்தது, என்ன கொசு கடிச்சா ஐயோ அப்படிலாம் ஒன்று, ரொம்ப சத்தமாக இருந்தா இல்லை ரொம்ப அமைதியாக இருந்தாங்க, அப்புறம் ஏன் எனக்கு தூங்கலை என்னமோ தெரியலங்க எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கிறான். இந்த என்னமோ தெரியல தூக்கம் வரல வேற ஒன்றும் இல்லை, அவன் தூங்க வைக்கல நம்ம தூங்கணும். இருக்கால அப்படிதான் சொன்னோம். அதான் சொல்றாரு உறங்குவித்தான் உறங்குகின்றேன். அந்த பாட்டை படிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயா பேராசிரியர் சொல்றேன், என் வகுப்புல மத்தியானம் யார் தூங்கினாலும் நான் எழுப்புறதே கிடையாது. ஏன்னா அவன் உணர்ந்த வைக்கிறது நீ யார் எழுப்புறது. சாமி ஜெயகாலத்தில் நம்ம நடுவில் போய்க்கலாமா, அதனால அவன் உறங்க வைக்கக்கூடாது, நம்ம யாரும் போய் எழுப்புறது. அதனால இதுக்கெல்லாம் மூலம் யார் தெரியுமா, திருமுறை. ஆட்டு வைத்தால் ஆறு ஒருவர் ஆடார், அடக்கு வைத்தால் ஆறு ஒருவர் அடங்கார். யார் சொன்னது? அப்ப பின்னாடி வந்த அதாவது வாழ்வியல் முறைகளை சொன்னது திருமுறைகள். பின்னாடி வந்த பல பல ஆசிரியர்கள், அமலிங்க வள்ளலாராகட்டும், பம்மன் சுவாமிகளாகட்டும், சிவஞான சுவாமிகளாகட்டும், குமரகுரு சுவாமிகளாகட்டும், தாய்மானவராகட்டும், இவங்க எல்லாமே வந்து இவங்களுக்கெல்லாம் மூல சொத்து எதுன்னா திருமுறை. அப்படி இசைக்கும் இலக்கியத்திற்கும் வாழ்வியல் நலத்திற்கும் வரலாற்றிற்கும் மொழிக்கும் என்றெல்லாம் வந்து பங்களித்த இந்த திருமுறை சைவ சித்தாந்தம் என்கின்ற தத்துவ கொள்கைக்கும் இடமளித்திருப்பது. அதுதான் வந்து இன்னைக்கு செய்தியாகவே இருக்கு. ஏன்னா ஆர்வாயாங்கன்னு பார்க்குற தலைப்பொண்ணு கொடுத்தா இவன் வேற ஒன்று பேசிட்டே இருக்கானேன்னு பார்க்குறாரு. அதுக்காக சொன்னேன் இல்லை, அவர் எங்கே இருக்காரு உங்களுக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரியுது. அதனால் இந்த திருமுறைகள் வந்து என்ன அப்படின்னா சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறது. சைவ சித்தாந்தம் ரொம்ப கடினமான ஒரு சொல்ல நினைக்கிறேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் அதை அடிக்கடி நினைக்கிறது உண்டு. வாழ்வியல் நெறிமுறை அதுதான் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம்ங்கிற நெறிக்கு ஒரு பெரிய சிறப்பே என்னன்னா, நம்முடைய சமயத்துக்கு நம்முடைய வாழ்வியல் நெறியும் சமய நெறியும் ரெண்டும் ஒன்று தான். இப்போ வேற சில சமயங்கள் அப்படி இல்லை, அவங்களுக்கு சமய நெறின்னு ஒன்று உண்டு, வாழ்வியல் நெறிங்கிறது வேற ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு சார் காலையில் வாழ்வியல் நெறி எல்லாருக்கும் பொதுவாக சொல்லுறேன், காலையில் 5 மணி 5:30 மணிக்கு எந்திரிக்கிறது, குளிக்கிறது,
சாமி கும்பிடுறது, சாப்பிடுவோம், ஆஃபீஸ் போகிறோம். இதான சார் வாழ்வியல். இதில் ஏதாவது மாற்றம் இருக்க பாருங்க. இல்லைனா காலையில் 11 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். அப்படியே இல்லை. வாழ்வியல் நெறின்னா காலையில் 5:30 மணிக்கு எழுந்திரிக்கிறோம், 6 மணிக்கு எழுந்திருக்கோம், சாமி கும்பிடுறோம், 7 மணிக்கு சாப்பிட்றோம், 8 மணிக்கு பிள்ளைகள் பள்ளி போகும்போது நம்ம ஆஃபீஸ் போகிறோம், ராத்திரி 9 மணிக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு வரோம், வீட்டில் விளக்கு பற்றி வைக்கிறோம், விளக்கு பற்றி வச்சு ஏதோ 2 பாட்டு படிக்கிறோம், திருமணி படிக்கிறோம், 8 மணிக்கு சாப்பிட்றோம், 9 மணிக்கு படிக்கிறோம். இதெல்லாம் வாழ்க்கை முறை. அப்போ நம்ம காலையில் சாப்பாடு எத்தனை மணிக்குங்கம்மா? நம்ம கேள்வி கேட்ட உடனே மன்னிக்கணும், இந்த பக்கம் கேட்குறேன். காலையில் சாப்பாடு எத்தனை மணிக்கே பண்ணி வைப்பீங்க? ஏன்னா அவங்க அங்கே கேள்வியா கேட்குறாங்க. 9 மணிக்கு பாரு, 6 மணி கான்னு சொல்றாரு. அப்படியே அங்கேம்மா சரியா பண்ணிடுவாரு 9 மணிக்கு. அவங்கள அம்மாவை வச்சுட்டாங்க, நம்ம இதை கரெக்டாக பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் காலை உணவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி ரைட்டுங்களா? ஒரு சமையல் சொல்லுது, வேறெல்லாம் சொல்லலை. எங்களுடைய நோன்பு காலத்தில் காலையில் 4:45 முன்னாடி சாப்பிட்டு முடியுது. இப்போ சாதாரண ஒரு மனிதராக எடுத்துக்கொண்டு அவர்கிட்ட நீங்கள் வழக்கமாக எப்போ சாப்பிடுவீங்கன்னு கேட்டால் அவர் என்ன சொல்வார்? காலையில் 9 மணின்னு சொல்லுவார். ஆனால் சமயம் சார்ந்து வந்து எப்போ சாப்பிடுவீங்கன்னு கேட்டால் காலையில் 4:45. அப்போ சமயம் நெறிங்கிறது ஒன்றாவும் வாழ்வியல் நெறிங்கிறது ஒன்றாவும் இருக்கு அவங்களுக்கெல்லாம். நமக்கு அப்படி இல்லை. நமக்கு சமய நெறி தான் வாழ்வு. அதுதான் சைவத்துக்கு பெரிய சிறப்பு. அதனால சைவ சித்தாந்தம் படிக்கிறது அப்படின்னா புதுசா ஏதோ ஒன்று படிக்கிறது இல்லை. அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ நீங்கள் அதனால் சைவ சித்தாந்தம் படிக்கிறதுனா புதுசாக ஏதோ ஒன்று வந்து படிக்க வரணும் கிடையவே கிடையாது. நம்ம எப்படி வாழணும்னு வகுத்து இருக்கிறார்களோ, இன்னும் ஒருபடி மேலே போய் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அதை சொல்வதுதான் சைவ சித்தாந்தம். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, சைவ சித்தாந்தம் ரொம்ப கடினம் சார், அதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடிக்கடி சொல்றது உண்டு, ரொம்ப மேலான பெரியவர். இப்போ நீங்கள் காந்தி தாத்தா அப்படின்னு காந்தியினுடைய வாழ்க்கை முறை பாருங்க, எவ்வளவு எளிமையான ஒரு வாழ்க்கை இருக்குது. சரி, காந்தியடிகள் நம்ம பார்க்கறது சார். இப்போ நம்ம பார்த்த ஒருத்தர் சொல்கிறோம், அப்துல் கலாம்னு ஒருத்தர். கடைசியில் போகும்போது என்னமோ 4 பேண்ட்டு 4 போட்டு தான் இருந்தது. ஒரு 450 ஏக்கர் நேரம் அந்த பக்கம் இருந்துன்னு சொல்லவே இல்லையா? இல்லையா? கடலுக்கு இந்த பக்கம் பூன்னு அவருக்கு தான் ராமேஸ்வரத்தில் பண்ணலையே. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு இருந்து சுத்த அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, அவ்வளவு எளிமையாக இருந்தது. ஒரு நான் செய்தியை படித்தேன். முதலாக அவர் ஜனாதிபதி ஆகி சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்குறார். அதுக்கு முன்னாடி ஒரு பல முறை சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கியிருப்பார், போயிருப்பார். ஒரு எப்படி சாதாரண வந்து ஒரு விமான பயணியாக அல்லது ஒரு விஞ்ஞானியாக அப்படி கூட வைத்துக்கொள்ளும், அந்த மரியாதை. இப்போது நாட்டினுடைய முதல் குடிமகன் வந்து இறங்குறார். இறங்கின உடனே வந்து என்ன பண்ணாங்க, அவர் வரவேற்கிறதுக்கு ஒரு பெரிய அணி அங்கே வகுத்து நிற்குது. அவங்களுடைய அந்த ஒரு ப்ரோட்டோக்கால் அதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த கவர்னர், கலெக்டர் அவங்கெல்லாம் ஒரு சைடு நிற்கிறாங்க. இந்த நிற்கிறாங்க. இந்த மிலிட்ரியிலேருந்து ஒருத்தர் வந்து முதல்ல சல்யூட் அடிக்கிறார். இவருக்கு நடந்த நிகழ்ச்சி. இவர் இந்த இடத்துல நிற்கிறார், வந்து சல்யூட். இவர் நேர இறங்கி அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தார் பாலகுருசாமி, அவர் அங்கே நிற்கிறார். அவர் போய் என்ன குரு நல்லா இருக்கேன்னு அங்கே பார்த்துருக்காரு. பின்னாடியே செக்யூரிட்டி போய் பிடிச்சி எடுத்துட்டு வரோம். இங்கே நல்லது, நீங்கள் அங்கே போகக்கூடாது. ஏன்னா அவங்க போட்டு வரணும், நீங்கள் போகக்கூடாது. அவர் அப்போ சொன்னார், இந்த 5 வருஷம் தானே, அதுக்கப்புறம் நான் போகலாம்னா. அந்த எளிமை பாருங்க இல்லைங்களா? அந்த எளிமை பாருங்க. அப்போ மேலானவர்கள் எப்படி இருப்பார்கள் சொன்னால் எளிமையாக இருப்பார்கள். மேலான ஒரு சைவ நெறி, சமய நெறி எளிமையாகத்தான் இருக்கும். அதுக்காக நீங்க மேன்மையாக இருப்பதை நம்ம கடினமாக நினைச்சுக்கிறது நம்முடைய தவறு. மேன்மை என்பது வேற, கடினம் என்பது வேற. அதனால வந்து இந்த சமயம் எப்படின்னாலே அதனுடைய நெறியெல்லாம் ரொம்ப மேன்மையான நெறிகள். மேன்மையான நெறி எப்படி இருக்குன்னா எளிமையான நெறி. அந்த சைவ சித்தாந்தம் என்பதும் இந்த திருமுறையை அது வந்து நிறைய வந்து இந்த சைவ சித்தாந்த செய்திகளை கொட்டுச்சு. அதுதான் திருமுறைகளுடைய இன்னொரு பரிமாணம். அதுதான் பலன். இந்த திருமுறையை இசையோடு எப்படி பாடும்போது நல்ல பண் அமைப்பு என்ன இருக்கு, அதெல்லாம் ஐயாவுக்கு சொல்லி அது உங்களுக்கு தெரியும். அதனுடைய இலக்கிய அமைப்பு ஐயா அதை தொடர்ந்து நிறைய சொல்லுவாங்க, சரிதான் சொல்லுவாங்க, நிறைய சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு கோணத்தை மட்டும் இப்போ பார்க்குறேன். ஏன்னா இருக்க நேரத்தை எனக்கு நல்லா தெரியும். 2:22 மைக் எடுத்தேன், 3:22 முடிக்கணும், அது எனக்கு தெரியும். சரிங்களா சார்? 1:22 எடுத்தேன், 2:22 முடிக்கும். அப்படி தானே ஹார்மோனியா 2:30 வரைக்கும் பேசுவாங்க. அள்ளி வழங்கின மாதிரி 2:30 வரைக்கும் பேசுவாங்க. நான் சொன்னோடனே வந்து 1 மணி நேரம். அதுதான் ஹார்மோனியா. அதாவது கிள்ளி கொடுத்தாலும் அள்ளி கொடுக்க மாதிரி சொல்றாங்க.
ஆனால் இருந்தாலும் அந்த நேரத்துக்கு நான் முடிச்சுட்டேன். எப்பவுமே அது ஒன்று வந்து ஒரு உறுதிப்பாடு எல்லாருக்குமே கொடுத்துறேன். நான் எத்தனை மணிக்கு ஆரம்பித்தாலும் எத்தனை மணிக்கு முடிக்கணுமோ அதை வந்து சரியாக முடிச்சிடணும். ஏன்னா அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஐயாவோட நிகழ்ச்சி இருக்குது எல்லாத்துக்கும். அதனால் அதை சரியாக 2:25 முடிச்சிடும். அப்போ என்னன்னா திருமுறைகளில் ஒரு ஒரு கோணத்தில் மட்டும் நான் இப்போ பார்க்குறேன். எந்த கோணத்தில் பார்க்குறேன்னா சைவ சித்தாந்த கருத்துக்களை அள்ளி தெளித்தது திருமுறைகள். அந்த படத்தை பார்க்குறேன். திருமுறைகள் எவ்வளோ இப்போ நான் சொன்ன மாதிரி வரலாற்று பார்க்கலாம், இலக்கியம் பார்க்கலாம், அது உள்ள இலக்கண நுட்பங்கள் பார்க்கலாம். சில இலக்கண நுட்பம்லாம் திருமுறையில் தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு பார்க்கலாம். எவ்வளோ சொல்லுவாங்க, சில சொல் பிரயோகங்கள், ஓசை நயங்கள், இதெல்லாம் திருமுறைகள். அதெல்லாம் நிறைய. இப்போ நம்ம குறித்த நேரத்தில் எதை பார்க்க விரும்புகிறேன்னா சைவ சித்தாந்த நுட்பங்களை எப்படி திருமுறைகள் நமக்கு, நான் அடிக்கடி சொல்றது உண்டு, அடிப்படை நூல்கள்னு சொல்லிட்டோம். 12 திருமுறைகள், 14 சாத்திரங்கள், ரெண்டுமே நமக்கு பிரமாண நூல்கள். இதில் வந்து இந்த நூல் இறைவனை போற்றி பாடுகின்ற புகழ் நூல்களாக அமைந்திருக்கின்றன. இந்த நூல் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுகளை எல்லாம் சொல்லுகின்ற ஒரு தத்துவ நூல்களாக அமைந்திருக்கின்றன. அதனால் இந்த சமயம் என்கின்ற இந்த அமைப்புக்கு இது ஒரு இலக்கணம் என்று சொன்னால் இது இலக்கியம் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த மாதிரி அமைந்திருக்கின்றன. இலக்கணம் இல்லாமலும் இலக்கியம் இல்லை, இலக்கியம் இல்லாமல் இலக்கணத்தை வைத்து பிரயோஜனம் இல்லை. ஆனால் ரெண்டுமே வேணும். அப்போ இந்த இலக்கண செய்திகளெல்லாம் எங்கே கையாளப்படும்னு இந்த இலக்கியத்துக்குள்ள கையாளப்படும். ஒரே ஒரு உண்மை நான் சொல்கிறேன். அது உண்மை என்னன்னா, திருமுறைகளை அதனுடைய பொருளை ஆழ்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் சைவ சித்தாந்தம் தெரிந்திருக்க வேண்டும். அதே போல சைவ சித்தாந்த சாத்திரங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திருமுறை பயிற்சி வேண்டும். இது இல்லாமல் அது கிடையாது. சைவ சித்தாந்தத்தில் சில இடங்களை நீங்க புரிந்து கொள்வதற்கு திருமுறைகள் இல்லைன்னா முடியாது. அதுக்கு வந்து வேணும். சும்மா ஒரே ஒரு இடம் சொன்னேன். அங்கே சைவ சித்தாந்தம் சொல்லிச்சு, இறைவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவு அப்படின்னு வந்து சொல்றப்போ அத்விதம் அப்படின்னு ஒரு சொல்ல சொன்னாங்க. அந்த அத்விதம் அப்படிங்கிற சொல்ல நான் அதுக்குள்ள ரொம்ப ஆழமாலாம் போல, பல சமயத்தலைவர்கள் ஒவ்வொரு மாதிரியெல்லாம் சொன்னாங்க. சைவ சித்தாந்தம் எப்படி கொண்டு வந்து அதை நிலைநிறுத்துச்சு அப்படின்னு சொன்னால், இறைவன் நம்மோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கிறான் சொல்லிச்சு. இந்த ஒன்றாய் இருக்கிறான் என்பது எப்படின்னு சொன்னால் கலப்பினாலே நாமளே, இப்போ உதாரணத்துக்கு நாம் எல்லாம் ஒன்றாய் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் நான் வந்து இந்த மாதிரி நல்லசிவம் ஐயா வகுப்பில் எல்லோரும் இருக்கிறேன்னு சொல்லுவேன். நல்லசிவம் ஐயாட்டைக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் இங்கே தான் இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ அப்படி பார்த்தா நாம நீங்கள் அன்பர்கள் கடையா அருமையா நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறோம். அது மாதிரி இருந்து சுவாமியினுடைய உலகம் இது, அதில் நாம் எல்லாம் ஒன்றாய் இருக்கிறோம்னு கலப்பினால் ஒன்றாய். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லிட்டார், ஒன்றாய்னு சொல்லிட்டு வேறாயின்னு. அப்போ அந்த வேறாய் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இங்கேயே இப்படி நாம் எல்லாம் ஒன்றாய் இருந்தாலும் கூட நான் இங்கிருந்து பேசுபவனாகவும் நீங்களெல்லாம் அங்கிருந்து கேட்பவர்கள் போலவும் அல்லது கேட்பவர்களாகவும் மற்ற அது ஓடும் அப்படி இல்லைங்களா? அவன் ரெண்டா மாறிட்டோமாங்க. இப்போதான் ஒன்றாயின்னு சொன்னோம், ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வேறாயிட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி இறைவன் என்ன தொழில் தன்மையினால் வேறாயிடும். அப்படின்னா அவன் வந்து தருபவன், நாமும் பெறுபவன். எல்லா விதமான இன்பங்களையும் சுவாமி நமக்கு தருகிறான். இந்த திருமுறைகளை தந்தான். திருமுறைகளை வந்து நமக்கு நூல் வடிவிலே இங்கே கொடுத்தான். திருமுறைகளை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு பேராசிரியரை கொடுத்தான். அந்த திருமுறைகள் அவர்கள் சொல்றது மாதிரி பாட்டு நமக்கு பாட்டு வர்ற மாதிரி சுவாமி பண்ணா எல்லாருக்கும் வந்துருமா? இல்லை. நல்ல சிவமையா ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க, ஆனால் எல்லாருக்கும் அதே மாதிரி வரணுமே. வருமா அப்படின்னா அதுக்கு யார் காரணம்னாரு? சுவாமி திருவள்ளுவர். அவன் தாரம். இன்னைக்கு பெங்களூர்ல எவ்வளோ ஒரு 20 லட்சம் பேர் இருப்பாங்களா ஐயா? பெங்களூர்ல 10 லட்சம் பேர். நான் கடையை மையாட்ட கேட்டேன், எவ்வளோ பேர் வந்து படிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஐயா போன தொகுப்புல இன்னும் 40, இப்போ அடுத்த தொகுப்புல 60ன்னு. 60,000 கேட்டேன். இல்லைங்க வெறும் 60. நான் யாரையும் குறைவா சொல்ல, வராதவங்களை தப்பா சொல்லல. 10 லட்சம் பேரிலே மிகுந்த புண்ணியம் பண்ண 40 பேர் இங்க இருக்கிறோம். அதுக்காக சொல்ல 10 லட்சம் பேர் பரிசு எழுதுனா அதில் 40 பேர் தான் செலக்டட். அதில் நானும் ஒன்றுனா நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுங்க, அது மாதிரி சந்தோஷப்படணும் நம்ம எங்கே இருப்போம் இல்லைங்களா? தஞ்சாவூரில் 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இங்கே வந்து பாடம் சொல்கிறாங்க? ஒரே ஒருத்தர். 10 லட்சம் பேர் ஒருத்தர் தாங்க. அப்போ அவர் எவ்வளோ அப்போ சுவாமி என்ன பண்ணா, இதெல்லாம் சுவாமி தான் செய்கிறான். அதை நம்ம உணர்றோம். அந்த உணர்தல் அதுதான் சொன்னார், அவன் வேறாய் இருந்து அப்படின்னா அவன் இங்கே இருந்து நமக்கு எல்லாத்தையும் தருகிறான், நாம பெறுகிறோம். அதனால வேறாய். மூணாவது ஒன்று சொன்னார்,
அவன் ஒன்றாயிருந்து நமக்கு இடம் கொடுத்து வேறாயிருந்து நமக்கு போகங்களை எல்லாம் அவன் தந்தாலும் நாம் அதை அனுபவிப்பதற்கும் அவன் உதவி வேண்டும். அதுதான் அவன் உடனாயிருந்து செய்கிறான். நான் இப்போ சொன்ன மாதிரி தான், உணவை நீங்கள் பண்ணி டைனிங் டேபிளில் வச்சிடுறீங்க, அது வேறாயிருந்து பண்ணி வச்சிருக்கு. ஆனால் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கும், இப்போ குழந்தைகளாக இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், 2 வயசு குழந்தை, அதுக்கு நான் வேண்டியது பண்ணி வச்சுட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? முதல்ல வேறாயிருந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, குழந்தை மடியில் தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு உடனாயிருந்து ஊட்ட தான் முடியும். செஞ்சு வைக்கணும், சரி வேணா ஃபஸ்ட்டாக சாப்பிட்டு இல்லைன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இல்லை, அப்போ நீங்கள் வேறாயிருந்து முதல்ல கிச்சனில் குழந்தை தொட்டிலப்படுத்திருக்கு, நீங்கள் கிச்சனில் இருக்கீங்க, வேறாயிருந்து தயார் செய்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்க, குழந்தை தூக்கி மடியில் வச்சு அதுக்கு ஸ்பூன்ட்டை கொடுத்து அதை இது பண்ணி அது சாப்பிட்ற மாதிரி அதை ஊட்டி அப்போ தான் அது போகும். அது மாதிரி சுவாமி என்ன பண்ணுறான்னா, இந்த போகங்களை எல்லாம் நமக்கு கொடுத்தது மட்டும் இல்லை, அதை நாம் அனுபவிப்பதற்கும் அவன் கூடவே இருக்கிறாங்க. அதுதான் உடனாயிருக்கிறாங்க. இதே சித்தாந்தம் சொல்லிச்சு. அந்த மாதிரி வந்து அவன் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கிறான். நீங்கள் சிவபிரசாதத்துக்குள்ளெல்லாம் உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்க, அங்கே சொல்கிறார், உடல் உயிர் கண் அறுக்கன் அறிவு மொழி ஒரு பிரிவு வந்து இதமாக சித்தாம் வேதாந்த திருவம் சித்தம் சைவநாத்தர் திருக்குறோம் அப்படின்னு அங்கே தெரிச்சுது அல்லது அப்படியே எங்கள் திருமுறை. அது ரொம்ப எளிமை. கடையவனேனை கருணையினால் கலந்து சொல்லிட்டாரா, ஒன்றாய் ஆண்டு கொண்ட. ஆண்டான்னு என்ன அர்த்தம்? அவன் ஆண்டான்னா அப்போ நம்ம வந்து அடிமை வேற ஆயிட்டோமா? அவன் ஆண்டான். ஒன்றாய் கலந்து ஆண்டு வேறாய் ஆயிட்டோமா? கடைசியில் உடனாய் ஒன்று சொல்வார், சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. யார் கூடவே உடனா இருப்பாங்களோ அவங்க தான் தாங்குவாங்க. யார் தாங்க முடியும்? அப்போ நீங்கள் பாருங்க, இந்த ஒன்றாயும் வேறாயும் உடனாயும்னு அங்கே அத்விதம் என்பது ரொம்ப ஏதோ ரொம்ப சமமாக இருக்க மாதிரி இருந்த ஒரு செய்தியை அப்படி நீத்தல் ஒன்று போகிற போகல கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனை விட்டுடுது என்றா இவரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தரவோசமங்கை கவசை சடையவனே கலந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேன். முடிஞ்ச விஷயம். அத்விதம் போகல். இந்த திருமுறை தெரிஞ்சதுதான். இதை நாம கொஞ்சம் பொருள் பார்த்துட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவ்வளவு கூட வேண்டாம், இதுதான்டா எழுதிக்கிறா அப்படின்னு கொடுத்தாரு ஞானசம்பந்தர். ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண் நான் குணம் மூன்றாய் மாறாமறை நான்காய் வரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோசையோடு 8 திசை தானாய் வேறாய் உடனானிடம் வெளிமடலை. அப்போ நீங்க வந்து இந்த சைவ சித்தாந்தத்தில் இந்த அத்விதம் அப்படிங்கிற ஒரு இது ரொம்ப மேலான ஒரு செய்தி, அது புரிந்தோடு ரொம்ப கடினமா இருக்கிற மாதிரி இருக்கிற விஷயத்த நீங்க திருமுறையில் ரொம்ப எளிமை